இவங்க அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டா ஆனதுல இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரிக்கு டார்ச்சர் குடுக்குறாரோ இல்லையோ, நம்மளுடைய இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமா டார்ச்சர் குடுத்துக்கிட்டே இருக்காரு. தினமும் பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு பிரச்சனைய பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வச்சுர்றாரு. ஸோ, இன்னைக்கு என்ன பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இதுவும் கடந்து போகும் சொல்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய பிரசிடெண்ட்டா இருக்கிற பிரதமரா இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள். புரியலையே! ரீசென்ட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடில இருந்தே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா, பல மோதல்கள் நடந்து, பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நடந்தது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் இந்த ஒரு மோதல் பார்த்தீங்கன்னா நடந்தது. அதையும் பார்த்து கடந்து போகிற விதமா பார்த்தா, நம்மளுடைய இந்தியாவும், சீனாவும் பார்த்தீங்கன்னா கை கோக்குற விதம். ஸோ, ரஷ்யா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நம்மள துன்புறுத்திக்கிட்டு வந்தாங்க. சிரிக்கிறா நீ! வெக்கமா இல்ல? இதுக்கு இடையில பார்த்தா பிரிக்ஸ் மாநாடு ஒன்று நடந்தது. ஸோ, அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியா, சீனா, ரஷ்யா இவங்க 3 பேரும் மிகப்பெரிய கண்ட்ரியா இருக்கிற இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கிற விதமா பார்த்தீங்கன்னா, கூட்டு சேர்ந்திருப்பாங்க. இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலக பிரச்சனையா பார்த்தீங்கன்னா, ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் சொல்லப் போறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு இவ்வளோ டார்ச்சர் குடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு ஆப்போசிட்டா நாங்க எதுவும் பண்ண தேவையில்லையான்னு சொல்ற விதமா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபரா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆப்படிக்கிற விதமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ, அதில ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு வீடியோல உங்களுக்காக சொல்றேன். ரஷ்யா, சீனா மிகப்பெரிய கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணாங்களோ, அத தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவும் பண்ண போறதா இருக்காங்க. அது என்னன்னா, பல ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட படைகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு வராங்க. இந்த படைகள் கடந்த வருடம் 2021 ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா வெளியேற்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இமிகிரேஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா? என்னடா நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கன்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க. ஸோ, இதனால ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவும் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட படை வெளியேறிய கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஆப்கானிஸ்தானோட அரசு பார்த்தீங்கன்னா கவிழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அமெரிக்கா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப போயிட்டாங்க. ஸோ, இதனால் ஏன்டா ஆப்கானிஸ்தானோட அரசு கவிழுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகெயின் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா தாலிபான் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாளாக கைப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்கன்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருந்தாங்க தாலிபானுக்கு. ஸோ, ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கன்ஸ் வெளியாகவோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தாலிபான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தானை பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சிட்டாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இதுக்கு நம்மளுடைய இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. இங்கே தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பக்ரம் இந்த ஒரு விமான தளத்தை பார்த்தீங்கன்னா தாலிபான் அமெரிக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அமெரிக்காவோட படைகள் ஆப்கானிஸ்தானில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பக்ரம் விமான நிலையத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் உருவாக்கிச்சின்னு பார்த்தா சொல்லியிருக்காரு. இதை சொல்லி சுட்டி காட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு விமான நிலையத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. ஏன்டா எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுப்பீங்களாடான்னு சொல்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஆப்கானிஸ்தானோ மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஏன் தெரியுமா, ஆப்கான் மக்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தாலிபான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கு இடையில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணுமாடான்னு கேட்குற மாதிரி தான் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விமான நிலையத்தை கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான கண்டனத்தை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சரியில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாடுகள் இராணுவத்தை நிறுத்தும் முயற்சிகளை பார்த்தீங்கன்னா இந்தியா எதிர்த்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானை டெவலப் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேம்படுத்தணும்னு பல நாடுங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, மாஸ்கோ ஃபார்மட் இவங்க பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை மேம்படுத்தி விரிவான விவாதங்களை பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 6 நாடுகள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தாலிபானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முட்டாகி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கோ ஃபார்மட்
இவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பார்த்தா கேட்குறதா பங்கேற்க போகிறாங்களாம். இதுக்கு நம்மளுடைய இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி தேவைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. சமூக பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பேச போனால் இன்னும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே கூட இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்சிங் சொல்லுங்கள். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறோம்.